உலகிலேயே முதன்முறையாக மூங்கிலிலிருந்து எத்தனால் உற்பத்தி செய்யும் அதிநவீன ஆலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அஸ்ஸாம். ஸோ நம்ம எத்தனால் பார்த்தீங்கன்னா அதாவது கரும்பு, சோளம் இந்த மாதிரி விவசாய பொருட்கள்லேருந்து தான் எத்தனால் அப்படிங்கிறது தயாரிக்கப்படுது நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம பெட்ரோலில் கூட 20% வந்து எத்தனால் கலக்கப்படுது அப்படின்னும் நம்ம பார்த்துருப்போம். இதனால சுற்றுச்சூழலுக்கு உகந்தது, அதிகமாக கரிமல வாயு இருக்காது, இன்னொன்று நம்ம கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறதுங்கிறது இதனால குறையும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த நிலையில எத்தனால் தயாரிக்கிறது, அதாவது மூங்கில்லேருந்து எத்தனால் தயாரிக்கிறதுக்கான ஒரு ஆலைங்கிறது அஸ்ஸாமில் அமைச்சிருக்காங்க. உலகிலே ஃபர்ஸ்ட் டைம் மூங்கில்லேருந்து எத்தனால் தயாரிப்பதற்கான அதிநவீன ஆலை அஸ்ஸாம்ல நுமாலிகர்ல அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், நுமாலிகர்ல மூங்கிலிலிருந்து எத்தனால் உற்பத்தி செய்யும் அதிநவீன ஆலை அமைக்கப்பட்டிருக்கு. இது எவ்வளவு கோடியில் அமைக்கப்பட்டிருக்குன்னா 5000 கோடியில் அமைச்சிருக்காங்க அஸ்ஸாம்ல. இதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நுமாலிகர் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில 7230 கோடி மதிப்பீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய பிரிவு ஓப்பன் பண்ணுறாங்க எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில். அதை ஓப்பன் பண்ணுறதுக்காக அடிக்கலும் நாட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ், உலகின் மிகப்பெரிய சூரிய மின் உற்பத்தி நிலையம் அப்படிங்கிறது திபெத்தில் அமைக்க போவதாக சீனா வந்து ரீசெண்டாக அறிவிச்சிருப்பாங்க. உலகின் மிகப்பெரிய அணையை வந்து திபெத்தில் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே கட்டப்போவதாகவும் சீனா அறிவிச்சிருக்கு. உலகின் மிக உயரமான சுரங்கப்பாதை அப்படிங்கிறது ஷிங்குன்லா சுரங்கப்பாதை, இது வந்து லடாக்ல இருக்கு. அடுத்த உலகின் மிக நீளமான சரக்கு ரயில் எதுனா PHP ரயில், இது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கு. அதே மாதிரி உலகின் 2வது மிக நீளமான சரக்கு ரயில் அப்படிங்கிறது ருத்ராக்ஸ்ரா, அது வந்து இப்போ நம்ம இந்திய ரயில்வே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. உலகின் முதல் செயற்கை நுண்ணறிவு அமைச்சராக அல்பேனியா நாட்டில் டிஎல்லா அப்படிங்கிற செயற்கை நுண்ணறிவு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா சூரியன், இது வந்து அங்கே ஊழல் தடுப்பு துறையிலோட அமைச்சராக டிஎல்லா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க டிஎல்லாவை.